அடுத்தது வந்து conditions for no force. எனக்கு condition for no force. எனக்கு ஃபோர்ஸே இல்லாத கண்டிஷன் என்னவா இருக்கும்? ஃபோர்ஸே இல்லாத கண்டிஷன்னா இந்த F 0வா இருக்கணும்னா தீட்டா வந்து என்னவா இருக்கணும்? எய்தர் ஒன்று 0வா இருக்கணும் இல்லை 180ஆ இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா உனக்கு V and B மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லேயே என்னது வெலாசிட்டி இருந்தாலோ இல்லை மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வெலாசிட்டி இருந்தாலோ ஃபோர்ஸ் வந்து 0. சரியா? வெலாசிட்டியோட டைரக்ஷன்லையோ இது வந்து வெலாசிட்டி மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது பாரு உனக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இது தீட்டா வந்து எவ்வளோ 0, இது தீட்டா வந்து 180. இந்த V வந்து இப்படி ஆக்ட் ஆனாலோ உனக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து 0. இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். இதையே ஒரு கொஸ்டினாக கேட்பாங்கப்பா. இதே லாஸ்ட் இதையே ஒரு பெரிய கொஸ்டினாக கேட்பாங்க. ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் இல்லை, ஈஸியாக அடிச்சிடலாம். அடுத்தது பாரு, அடுத்தது என்ன? B0 ஆனும் V0 ஆனும் இல்லைனா Q0 ஆனும் பார்த்துக்கலாமா? B0னா என்னது? F வந்து 0. V0ன்னு சொன்னால் F வந்து 0. இதே Q0னா என்ன சார்? வாட் இஸ் தட்? V0னா பார்ட்டிகுலர் ரெஸ்ட்னா ஃபோர்ஸும் இதே கிடையாது, ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டே வராது. ஸோ அப்போ வந்து ஃபோர்ஸ் வந்து 0. சார்ஜே இல்லைன்னு வச்சுக்கோ, ஒரு நியூட்ரான் இருக்குது, நியூட்ரல் பார்ட்டிக்கல், அது மேலே வந்து நீ மேக்னெட்டிக் ஃபீல்டு அது மூவ் ஆச்சுன்னா அது மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாது. ஒரு நியூட்ரானோ ஒரு நியூட்ரல் பார்ட்டிக்கலோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் என்ட்ராச்சு அப்படின்னு தரேன்னா தேர் வில் பி நோ ஃபோர்ஸ் அட் ஆல், உனக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் மச் இன்ட்ரெஸ்டிங்? இட் இஸ் வெரி ஈஸிலி வி கேன் டூ தட். ஸோ ஓகே, angle between the displacement and magnetic force. So this we need to see it. Very interesting topic. We will see that. Okay, நமக்கு என்ன தெரியும்? F equal to Q into V cross B. F equal to என்ன சொல்கிறோம்? Q into V cross B. So F வந்து அப்படின்னா என்னன்னா, இந்த F வந்து perpendicular to V and perpendicular to B ன்னு அர்த்தம். இந்த மாதிரி V cross B இருந்துச்சுனாலே this F வந்து perpendicular to V and F is perpendicular to V. சரியா? perpendicular to V, force is perpendicular to V அப்படின்னு சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெலாசிட்டிக்கு பர்பண்டிகுலர் ஃபோர்ஸ் வந்து வெலாசிட்டிக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போது வெலாசிட்டியும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் பேரலாக இருக்கும். வெலாசிட்டியும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எப்பவும் எப்படி இருக்கும்? பேரலாக இருக்கும். அப்படின்னா ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் பர்பண்டிகுலராக இருக்கும். அப்போ ஒர்க் டன் என்னப்பா? F டாட் எஸ்னா Fs cos 90. அப்போ ஒர்க் டன் பை திஸ் ஃபோர்ஸ் வில் பி ஈக்குவல் டு 0. அப்போ ஃபோர்ஸ் வந்து பர்பண்டிகுலர் டு வெலாசிட்டினா கண்டிப்பாக வந்து ஃபோர்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் பர்பண்டிகுலராக இருக்கும். ஆக்சலரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஃபோர்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் பர்பண்டிகுலராக தான் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா F இஸ் பர்பண்டிகுலர் டு Vனா V இஸ் பேரலல் டு S, இல்லை V இஸ் பேரலல் டு மைனஸ் Sன்னு சொன்னால் F இஸ் பர்பண்டிகுலர் டு S. சரியா? V இஸ் பேரலல் டு மைனஸ் Sஆ இருக்கலாம், இல்லை Sஆ இருக்கலாம், Sஆ இருக்கலாம், இல்லை மைனஸ் Sஆ இருக்கலாம். எப்படி இருந்தாலும் F இஸ் எப்படி இருக்கும்? பர்பண்டிகுலர் டு S. இந்த ரெண்டு கேஸ்லேயும் F வந்து பர்பண்டிகுலர் டு S இருந்ததுன்னா அதனால செய்யப்படுற வேலை ஒர்க் டன் பை மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகிறது எந்த ஒர்க்கையும் பண்ணாது. இட் வில் நாட் டூ எனி ஒர்க். அப்படின்னா ஒர்க் டன் தான் என்னது? சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி. அப்போ என்னன்னா இந்த சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு 0. சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி 0 அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டி. வெலாசிட்டியோட மேக்னெட்டியூடை சேஞ்ச் பண்ணாது. இது என்ன பண்ணாது? சேஞ்ச் பண்ணாது. நல்லா புரிஞ்சுக்கோ, வெலாசிட்டியோட மேக்னெட்டியூடை சேஞ்ச் பண்ணாது. இந்த இனிஷியல் வெலாசிட்டி தட் மீன்ஸ் மேக்னெட்டியூட் மீன்ஸ் ஸ்பீடு. இந்த ஸ்பீடை சேஞ்ச் பண்ணாது. இனிஷியல் ஸ்பீட் ஈக்குவல் டு ஃபைனல் ஸ்பீடு. அப்போ கைனட்டிக் எனர்ஜி இனிஷியல் ஈக்குவல் டு கைனட்டிக் எனர்ஜி ஃபைனல். சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி 0. சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி 0னா சேஞ்ச் இன் வெலாசிட்டியும் 0னா ஆக்சலரேட் பண்ணாது. சரியா? இட் வில் நாட் ஆக்சலரேட். இது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ண என்ன பண்ணும்? இப்படி வர்றது ஆக்சுவலாக வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே வர்ற சார்ஜை நல்லா புரிஞ்சுக்கும். இதுதான் சார்ஜ் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே வந்ததுன்னா
அதை டிஃப்ளெக்ட் மட்டும்தான் பண்ணும். ஃபைனலாக இங்கே இருக்கிற வெலாசிட்டியும் இனிஷியலாக இங்கே இருக்கிற வெலாசிட்டியும் மேக்னட்யூடில் சேமாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், எங்கே சேமாக இருக்கும்? மேக்னட்யூடு சேமாக இருக்கும். ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும், இது மேக்னட்யூடு சேமாக இருக்கும். ஆனால் என்ன சேஞ்ச் ஆகும்? இதோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். டைரக்ஷன் சேஞ்ச், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி ஒரு ஆக்சலரேஷனை கொடுக்கும். என்ன ஆக்சலரேஷன்? சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். தட் இஸ் ஈக்குவல் டு என்னது? சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? அப்போ சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷனை கொடுக்கும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கிளை விட்டிங்கன்னா அது அதை ஆக்சலரேட் பண்ணாது. என்ன மட்டும் பண்ணும்? டிஃப்ளெக்ட் மட்டும் பண்ணும். அதில் ஒரே ஒரு ஆக்சலரேஷன் இருக்கும். என்ன ஆக்சலரேஷன்? சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். அது என்னது? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி. நல்லா புரிஞ்சுக்கணும், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் என்னது? டைரக்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி. அப்போ சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் மட்டும். அப்போ இந்த இதில் கிரியேட் ஆகிற ஃபோர்ஸ் என்னன்னு படித்தோம்? QVBன்னு படிச்சோமா? அந்த QVB ஈக்குவல் டு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் என்ன? mv²/r. அப்போ QVB ஈக்குவல் டு சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். ஸோ இதைத்தான் நம்ம கைனடிக் எனர்ஜியை சேஞ்ச் பண்ணாது, ஆனால் வந்து பாத்தை மட்டும் சேஞ்ச் பண்ணும். இதைத்தான் நம்ம சைக்ளோட்ரான்கிற டிவைஸில் நம்ம இந்த பிரின்சிபலாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அந்த டீஸ் அப்படின்னு இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சலரேஷன் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை மட்டும்தான் ஆகும். ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒன்லி பாத்து மட்டும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? அப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ஓகே, ஸோ ஆக்சலரேஷன் ஆஃப் சார்ஜ்டு பார்ட்டிகல் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த ஸ்டடியில் என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்னா, நோ சேஞ்ச் இன் ஸ்பீடு. அப்போ வந்து சேஞ்ச் இன் தேர்ஃபோர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிவ்ஸ் ஒன்லி என்ன ஆக்சலரேஷனு? ரேடியல் ஆக்சலரேஷன். டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் பண்ணாது. ரேடியல் ஆக்சலரேஷன் இல்லை சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் மட்டும் பண்ணும். ரேடியல் ஆக்சலரேஷன் அண்ட் சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் என்ன? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி. அதை மட்டும்தான். ஏன்னா டிஃப்ளெக்ட் மட்டும்தான் பண்ணுது இது. இட் இஸ் மேக்கிங் த டிஃப்ளெக்ஷன் ஒன்லி, நாட், நல்லா புரிஞ்சுக்க, இட் இஸ் நாட் மேக்கிங் த மேக்னிடியூட் சேஞ்ச், ஒன்லி த டிஃப்ளெக்ஷன். ஓகேவா? சரியா? அப்போது தட் இஸ் ஈக்குவல் டு, நல்லா பார்த்துக்கோங்க, ஒன்றும் இல்லை, இதை கூட நீ பார்க்க வேண்டாம், FB that is equal to என்னது? சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸு. உனக்கு வந்து QVB must be equal to என்னன்னு சொன்னால் mv²/r. QVB equal to என்னது? mv²/r. சரியா? Can you understand that? இப்போ we can find out all the things. QVB equal to என்னது? mv²/r. இல்லைனா now we can see that acceleration equal to v²/r. v²/r. We can see that v²/r that is equal to p²/r. நீ வந்து என்னது? F equal to mass into acceleration. ஓகேவா? எது? AR. That AR equal to this F equal to, ஏன்னா இது F magnetic equal to இந்த force equal ஆயிரும். F magnetic force equal to, அப்போ AR equal to என்ன வரும்? F/m வரும். இங்கே Fங்கிறது என்ன? QVB/m. that acceleration equal to radial acceleration equal to QV/m னு வந்துரும். radial acceleration equal to என்ன? QV/m. Can you understand that? Any doubt in this? ஓகேவா? புரியுதா என்னன்னு சொல்லிட்டு? ஏதாவது டவுட் இருக்கா? பாருங்க, அந்த கிரியேட் ஆகிற மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மாஸ் இன்டு ரேடியல் ஆக்சலரேஷன். இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்னப்பா உனக்கு? FM ஈக்குவல் டு என்னப்பா? இந்த AR கண்டுபிடிக்கணுமா? FM ஈக்குவல் டு என்ன? QVB. நமக்கு நல்லா தெரியும், Q இன்ட்டு V கிராஸ் B. டீட்டா வந்து 19 அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போ QVB/m. ஸோ ரேடியல் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு எவ்வளோ? QVB/m. சரியா? ஸோ சர்க்குலர் மோஷன் ஆஃப் அ சார்ஜ் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ உனக்கு ஒரு Qங்கிற சார்ஜ் வந்துச்சுன்னா, பர்பண்டிகுலர் டு த ஃபீல்டாக வந்துச்சுன்னா, அது அப்படியே வந்து என்னாக ஆரம்பிக்குது? உனக்கு அதில் ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். நல்லா பார்த்து எப்படி ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும், நல்லா கவனி எல்லாம். இப்போ இதான் சார்ஜ்டு பார்ட்டிகல். ரைட் ஹேண்ட் பாம் ரூல் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த பாம் என்ன பண்ணணும்? இங்கே தான் வெலாசிட்டி இருக்குது. இது வந்து என்னது? இந்த மாதிரி ஸ்டார் போட்டால் என்ன அர்த்தம்? இன்சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குதுன்னு அர்த்தம். பி வந்து இன்சைடில் இருக்குது. அப்போது இந்த பாம் என்ன பண்ணணும்னு? வெலாசிட்டியோட டைரெக்ஷன் நல்லா புரிஞ்சுக்க. வெலாசிட்டியோட டைரெக்ஷன் எங்கே கர்ல் பண்ணணும்? டுவர்ட்ஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு கர்ல் பண்ணணும். ஸோ ஐம் ஜஸ்ட் மூவிங் டுவர்ட்ஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகுது. இங்கே பாரு, டுவர்ட்ஸ் அ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகுது. இங்கே பாருங்க, இப்போ இந்த இடத்துல இப்படி வந்துடுறேன். ஐம் டூயிங் இட் உள்ள, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளே போகுது. அதனால் அதாவது இந்த பாம் வந்து வெலாசிட்டி டைரெக்ஷனில் மூவ் பண்ணிவிட்டு, இந்த நல்லா பாருங்கள், இந்த பாம் வந்து வெலாசிட்டி டைரெக்ஷனில் மூவ் பண்ணிவிட்டு
இந்த ஃபிங்கரை மட்டும் இப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷனில் கால் பண்ணனா ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகும். சரியா? ஸோ இதை இங்கே பாரு, இதை வந்து ஐம் ஜஸ்ட் டூயிங் லைக் திஸ். ஓகேவா? என்னது இந்த பாம் வந்து இந்த டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் உள்ள ஆக்ட் ஆகுதுப்பா. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூலும் பாருங்கள், மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே ஆக்ட் ஆகணும்? இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது என்ன? வெலாசிட்டி. பாரு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைடு, வெலாசிட்டி இங்கே. அப்போ இது எங்கே? ஃபோர்ஸ் வந்து மேலே ஆக்ட் ஆகுது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? இப்போது பார்த்துக்கோ, மாறுதா? வெலாசிட்டி இங்கே, இது வந்து இங்கே உள்ளே போகுது மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ உனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் வந்து இங்கே ஆக்ட் ஆகுது. இப்போ ஐ ஹவ் டு சேஞ்ச் த வெலாசிட்டி. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்படி வந்துடும். பார்த்துக்கோ, மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள, வெலாசிட்டி இந்த டைரெக்ஷனில், ஃபோர்ஸ் இங்கே கீழே வந்துடும். ஸோ நவ் ஐ ஹவ் டு சேஞ்ச் த வெலாசிட்டி. see that இது வந்து இன்சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது வந்து கீழே வருது. ஸோ ஃபோர்ஸ் வந்து இங்கே ஆக்ட் ஆகும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ இப்படி க்ரியேட் ஆச்சுன்னா ஃபோர்ஸ் ஆல்வேஸ் ஆக்டிங் இன்சைடு. ஒர்க் பவர் எனர்ஜிலே பார்த்துருக்குறோம். இட் வில் மெயின்டைன். இது வெளியில் போகிறதுக்கு ட்ரை பண்ணும், டேஞ்செண்டாக வெளியில் போகிறதுக்கு ட்ரை பண்ணும். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் மாதிரி இது டேஞ்செண்டாக என்னது? வெளியில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுது. இது பிடிச்சி இந்த ஃபோர்ஸ் பிடிச்சி உள்ளே இழுக்குது. ஃபோர்ஸ் பிடிச்சி என்ன பண்ணுது? உள்ளே இழுக்குது. ஸோ இட் வில் மேக் த சர்க்குலர் மோஷன். அப்போ சர்க்குலர் மோஷன்னா திஸ் ஃபோர்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு என்னது? நம்மளோட QVB வரும். that must be equal to mv squared by r. சரியா? that must be equal to mv squared by r. so then theta must be equal to 90 degree அப்படின்னா f equal to QVB sin theta equal to 90 degree. அப்போ f max equal to QVB. so f max equal to என்னது? QVB. அந்த கேஸில் வெலாசிட்டியும் ஃபீல்டும் 90 டிகிரியில் இருக்குது, வெலாசிட்டியும் ஃபீல்டும் 90 டிகிரியில் இருக்குது. சரியா? now we are going to see that இப்போ ரேடியஸ் ஆஃப் த பாத் எப்படி பார்க்க போகிறோம்? that magnetic force equal to centripetal force, that is equal to magnetic force என்ன? QVB. centripetal force என்ன? mv squared by r. centripetal force என்ன? mv squared by r. இந்த vயை கேன்சல் பண்ணுறோம். சரியா? r equal to mv by qb. மறந்துடவே கூடாது. இது என்னது? radius of the charged particle entering into the magnetic field. மேக்னெட்டிக் ஃபீல்டும் சார்ஜ்டு பார்ட்டிக்கிளும் பர்பண்டிகுலராக இருந்தால், திஸ் இஸ் வாட்? சார்ஜ்டு பார்ட்டிக்கிளும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பர்பண்டிகுலராக இருந்தால் ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி பை q இன்ட்டு பி. மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி பை q இன்ட்டு பி. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? புரியுதா? தட் ரேடியஸ் ஈக்குவல் டு mv பை qb. எனி டவுட் இன் திஸ்? இப்போது mvங்கிறது என்னப்பா? மொமெண்டம். p ஈக்குவல் டு மொமெண்டம். மொமெண்டம் எப்படி எழுதலாம்? மொமெண்டம் p ஈக்குவல் டு, நல்லா பார்த்துக்கோ, ரூட் ஆஃப் 2m இன்ட்டு k. எப்படி சார்? கேனா கைனட்டிக் எனர்ஜி. எப்படி சார் எழுதுகிறோம்? மொமெண்டம் mv ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? இதை half இன்ட்டு p ஈக்குவல் டு half இன்ட்டு என்ன பண்ணுறேன் நான் வந்து 2m இன்ட்டு, சரியா? இதை 2 ஆட் பண்ணிட்டேன். இங்கே வந்து என்ன பண்ணுறேன்? v ஸ்கொயர்ட். ஐ எம் ஜஸ்ட் புட்டிங் த v ஸ்கொயர்ட். ஓகேவா? ஸோ ஐ எம் ஜஸ்ட் புட்டிங் த v ஸ்கொயர்ட். இங்கே ஒரு m ஸ்கொயர்ட் போடுறேன். ஓகேவா? m ஸ்கொயர்ட் போடுறேன். ரெண்டே வந்து என்ன பண்ணுறேன்? m ஸ்கொயர்ட் போடுறேன், ஸ்கொயர் பண்ணுறேன், ரெண்டே ஸ்கொயர் பண்ணுறேன். இப்போ இதை p ஸ்கொயர்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு p ஸ்கொயர்ட் பண்ணுறேன். இப்போ p ஸ்கொயர்ட் என்ன வருது? m ஸ்கொயர்ட் v ஸ்கொயர்ட். ஓகேவா? இங்கே ஒரு ஆஃப் போடுறேன். சரியா? இங்கே ஒரு ஆஃப் போடுறேன், ஒரு mv ஸ்கொயர்ட் வச்சுக்கிறேன். ஸோ இன்ட்டு m வச்சுக்கிறேன். ஆஃப் mv ஸ்கொயர்டுங்கிறது என்ன? வாட் இஸ் ஆஃப் mv ஸ்கொயர்ட்? கைனட்டிக் எனர்ஜி. அப்போ p ஸ்கொயர்ட் பை 2m. இங்கே ஒரு 2 போடணும் இல்லையா? p ஸ்கொயர்ட் பை 2m ஈக்குவல் டு என்னது? p ஸ்கொயர்ட் பை 2m ஈக்குவல் டு கைனட்டிக் எனர்ஜி. அப்போ p ஈக்குவல் டு என்னது? ரூட் ஆஃப் 2m இன்ட்டு கைனட்டிக் எனர்ஜி. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். அப்போது pக்கு mvக்கு பதிலாக p போடலாம். இங்கே வந்து ரூட் ஆஃப் 2m இன்ட்டு k போடலாம். சரியா? கேங்கிறது கைனட்டிக் எனர்ஜி. கைனட்டிக் எனர்ஜிங்கிறது ஒர்க் டன் பை சார்ஜ் ஈக்குவல் டு q இன்ட்டு பொட்டன்ஷியல்னு போடலாம். ஸோ அப்போ இந்த q, இந்த கைனட்டிக் எனர்ஜிக்கு பதிலாக q இன்ட்டு பொட்டன்ஷியல்னு போடலாம். அப்போ ரேடியஸை எப்படிலாம் எழுதலாம்ப்பா? mv பை qb. இதை வந்து p பை qbன்னு எழுதலாம். இந்த pக்கு பதிலாக ரூட் ஆஃப் 2mk பை qbன்னு எழுதலாம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? 2mk by qb எழுதலாம். இப்போ இதை வந்து k வந்து ஒர்க் டன் பை த சார்ஜு. ஏதாவது கைனட்டிக் எனர்ஜினா கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஒர்க் டன் பை த சார்ஜ், தட் இஸ் ஈக்குவல் டு qv. அப்போ நான் வந்து இங்கே ரூட் ஆஃப்
2m into q into capital V ன்னு எழுதுறேன். டிவைடட் பை என்னது qb ன்னு இருக்குது. சரியா? டிவைடட் பை qb ன்னு இருக்குது. q உள்ள கொண்டு போனால் என்ன சார் வரும்? ஈக்குவல் டு 1/b இருக்கும்பா. ரூட் ஆஃப் 2m into q into v divided by q squared. கேன்சல் ஆனால் என்ன வருது? 1/b into 2mv by qb. ஸோ இதில் தான்ப்பா இந்த ஒரே ஒரு ஃபார்முலா, இதில் தான் எல்லா கொஸ்டினும் கேட்பாங்க. ஏன்னா எப்படி நம்ம இதை கொண்டு வந்தோன்னு பாரு. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஸோ அப்போ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்னது? QVB பர்பண்டிகுலர் ஆக்ட். ஆனால் தட் இஸ் ஈக்குவல் டு mv ஸ்கொயர்ட் பை ஆர். இதை வச்சு இந்த ஆர் கண்டுபிடிச்சோம். அப்போ இந்த ஆர் இஸ் ப்ரொபோஷனல் டு வி, proportional to momentum, proportional to என்னது? kinetic energy. Can you understand? With the increase in the speed or kinetic energy, the radius of the orbit will increase. The radius of the orbit will increase. Can you understand that?